வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனதுடன் என் முகத்தை நான் திருப்பிவிட்டேன், மேலும் ஒருபோதும் நான் இணை வைப்பவர்களில் உள்ளவன் அல்ல. இப்படி இதுதான் தொழுகையில் நம்ம சொல்லக்கூடிய இது இன்னி வஜ்ஹது வஜ்ஹில் லில்லஸி ஃபதரஸ் ஸமாவாத். இப்போது இதில் என் வானங்களையும் பூமியையும் படைத்தவனின் பக்கம் ஒரு மனத்துடன் என் முகத்தை நான் திருப்பிட்டேன். எப்படி இருக்கணும்? சரி, இதெல்லாம் தப்பு, எது சரி? சீமான் கேட்குறாருல, இது தப்பு அது தப்புன்னு சொல்லாத, எது சரின்னு சொல்லுங்கிற. அதான் சொல்கிறோம், இது தப்பு அது தப்புன்னு சொல்லலை, அதை மட்டும் சொல்லலை, இது சரின்னு சொல்கிறார். எந்த பக்கம் திருப்பணும்? அல்லாவின் பக்கம் முகத்தை திருப்புங்க அப்படிங்கிறார். மேலும் அவருடைய சமூகத்தார் அவரிடம் தர்க்கம் செய்த போது, நிச்சயமாக அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்க அவனை பற்றியா என்னிடம் நீங்கள் தர்க்கம் செய்கிறீர்கள்? மேலும் எவற்றை நீங்கள் இறைவனுக்கு இணை வைக்கின்றீர்களோ அவற்றுக்கு நான் அஞ்ச மாட்டேன். என் இறைவன் நாடினால் எது ஒன்றும் நிகழ முடியும். என் இறைவனின் ஞானம் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது. நீங்கள் நல்லுணர்வு பெறமாட்டீர்களா? அப்போ இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறாரு? அல்லாஹ்வை நோக்கி நான் திரும்பிட்டேன் அப்படின்ன உடனே சமூகம் என்ன பண்ணி ஆரம்பிச்சு? ஆர்கியூமெண்ட் பண்ண ஆரம்பித்தது. என்னான்னு ஆர்கியூமெண்ட் பண்ணிச்சு சொல்லலை. என்னென்ன ஆர்கியூமெண்ட் பண்ணிடுச்சு அந்த சமூகம்? சொல்லலை. என்னமோன்னு ஆர்கியூமெண்ட் பண்ணாங்க. அந்த ஆர்கியூமெண்ட் யூஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட்டு. அதான் நான் சொன்னல, வெயிட்டான ஆர்கியூமெண்ட் இருந்தால் கொண்டாந்துருப்போம். வெயிட்டான ஆர்கியூமெண்ட் இருந்தால் எல்லாம் கொண்டாந்துருவான் குரானில். அந்த ஆர்கியூமெண்ட் என்ன, அதுக்கு ரிப்ளை இவர் என்ன கொடுத்து, அந்த ஆர்கியூமெண்ட் ஒரு யூஸ்லெஸ் ஆர்கியூமெண்ட்டு. அதனால் வைக்கக்கூடிய இவர் கொடுத்த பதில் சரியான பதில். அதனால் அவர் சொல்கிறார், அல்லாஹ் எனக்கு நேர்வழி காட்டியிருக்கு. இப்போ என்ன சொல்கிறாரு? இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிற இப்ராஹிமு ஆசருடைய பையன் இப்ராஹிம் கிடையாது. இப்போ பார்த்துட்டுருக்கிற இப்ராஹிம் அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம். எனக்கு அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து நேர்வழி வந்து கொண்டிருக்கிறது. நான் அந்த அல்லாஹ்வையே காண்டாக்ட் பண்ணிட்டேன். நீங்கள் முக்கி அவனுடைய படைப்புகளை கூட தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணுறீங்க, அதில் ஃபெயிலியர் ஆகிருக்கீங்க. எனக்கு அல்லாஹ்வுடைய கான்டாக்ட்ஸே இருக்குது. நான் சொல்கிறோம்ல, எனக்கு எம்எல்ஏ தெரியும், எனக்கு முதலமைச்சரே தெரியும்டா. நீ என்ன அல்லு சொல்கிற? நான் அதை விட பெரிய கான்டாக்ட் வச்சுருக்கேன். அவனை பற்றியா என்னிடம் தர்க்கம் செய்கிறீர்கள்? அல்லாஹ் பற்றி தர்க்கமாக பண்ணுறீங்க? சந்தேகம் இருக்கா அல்லாஹ் பற்றி? வச்சிக்கலாமா? போட்டி வச்சிக்கலாமா?